தமிழகத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்திருக்கிறது மத்திய அரசு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் நெல்லின் ஈரப்பதம் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்நிலையில் அது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்து வரும் நிலையில் அது தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். தமிழ்நாட்டில் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நெல் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கை தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைத்து அதற்கான உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய உணவுத்துறையின் துணை இயக்குனர் தலைமையில் 2 குழுக்களும் உதவி இயக்குனர் தலைமையில் 1 குழுவும் அமைத்து அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த குழுவானது தமிழகத்திற்கு விரைவில் வந்து குறிப்பாக நெற்பயிர்களை கொள்முதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. குறிப்பாக இந்த நெற்பயிர்களுடைய ஈர பதத்தை 17% 22% உயர்த்த தமிழக அரசிடமிருந்து கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது 17% வரை ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் கொள்முதல் செய்யப்பட வரக்கூடிய நிலையில அந்த சதவீதத்தை 22 உயர்த்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனவே அதை ஆய்வு செய்ய 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுடைய மத்திய உணவுத்துறையினுடைய துணை இயக்குனர் தலைமையில் 2 குழுக்களும் உதவி இயக்குனர் தலைமையில் 1 குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த 3 குழுக்களும் தமிழகத்திற்கு வந்து குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், அதே போல மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த நெல் கொள்முதல் தொடர்பான பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழக அரசுடைய கோரிக்கையை ஏற்குமா அப்படிங்கிறது இந்த குழுவுடைய ஆய்வுக்கு பிறகு தெரிய வரும். 17% தற்போது ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்களை ஈரப்பதத்தை 22% உயர்த்துவது தொடர்பான கோரிக்கை என்பது இந்த குழு ஆய்வுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக குழுவுடைய அறிக்கைக்கு பிறகு தெரிய வரும். அந்த அடிப்படையில் விரைவில் இந்த குழு தமிழகத்திற்கு வர இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மழை காலங்களில் விவசாயிகள் வைக்கக்கூடிய அந்த பிரதான கோரிக்கை நீங்கள் குறிப்பிட்டது போல 17% 22% ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என்றது. மற்றொரு புறத்தில் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைகிறதையும் முளைக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. இந்த மத்திய அரசினுடைய இந்த குழு ஆய்வுக்கு பிறகு என்ன மாதிரியான முடிவுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? தொடர்ந்து இது போன்ற ஒரு பிரச்சனை, அதாவது எப்போல்லாம் மழை காலம் இருக்கோ அப்ப டெல்டா மாவட்டங்கள்ல இந்த கிடங்குகளை வந்து மழையில பாதிக்காத வண்ணம் அந்த நெற்பயிர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறதா நீண்ட கால கோரிக்கையா இருக்கிறது. இருப்பினும் அதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. நேற்று கூட இது தொடர்பாக வேளாண்மை துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். குறிப்பாக இதுல கூடுதலாக இதற்கான நெற்கிடங்குகள் இருந்த போதிலும் கூட அதுல பல்வேறு நடைமுறைகள் சிக்கல் இருக்குது. குறிப்பாக தற்போது தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்படக்கூடிய டிபிஸ் உடைய எண்ணிக்கை வந்து 1819 இருக்கிறது.